அதாவது we can touch. சரியா? அதாவது வெளியே பார்க்கத்தக்க சில கணினி வன்பொருள்களும் கம்ப்யூட்டர் உள்ளுக்கு பார்க்கறது. சரியா? இது கம்ப்யூட்டர் இப்படி பார்த்துருப்பீங்க தானே எல்லாரும் பிள்ளைகள்? ம். எஸ் சார். ம். தக்ஷ்மிதா, போன sir. கிளாஸ் வந்தீங்களா? போன கிளாஸ்ல யாருமே வராதவங்க தான் வந்திருக்கிறீங்கன்னா? சார் வந்த பாத்திமா தான் சார் எனக்கு உனக்கு என்ன? வந்த சார் தக்ஷ்மிதா வந்தீங்களா? பாத்திமா சொன்னேன். வந்த சார் பாத்திமா ஷீனா வந்தீங்கன்னா? ரைட் ரைட். என்ன பாத்திமா படிச்சேன் சொல்லுங்க பாப்போம். என்ன படிச்சேன்டா? கொஞ்சம் பாருங்க கொப்பில. சார் கணினி வன்பொருள்களுக்கு உதாரணம். உதாரணம் எழுதணும்னா இது. சரியா? இப்ப ஓகே நீங்க வந்து கணினி வன்பொருட்கள்னா டமட்டு தொட்டு பார்க்கிறது. நீங்க எல்லாம் கம்ப்யூட்டர்லாம் தொட்டு எல்லாம் லேப்ல இருக்கு தானே பிள்ளைகள்? எல்லாரும் ஸ்கூல்லேயே லேப் இருக்கு தானே? என்ன? எஸ் சார். எல்லாம் கம்ப்யூட்டர் லேப். எஸ் சார். ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒரு வீடியோன்னு பார்ப்போமா? ஓகே சார். ம். ஓகே சார். சரி சரி. எல்லாம் ஸ்கூல் போனீங்களா? ஓம் சார். சரி சரி. ஸ்கூல் ஐசிடி பாடம் இன்னைக்கு நடந்துச்சா? விதுமிதா யார் கடைசியில பேச்சு? ஸ்ரீகாவா? விதர்மிதா சார். விதுர்மிதா ஸ்கூல் பேருனா? பிடி பட்டிருப்பு மத்திய மகாவித்யாலயம் எங்க? கல்வாஞ்சகுடி. கல்வான். சரியா? எல்லாரும் கிளியரா கேக்குது தானே பிள்ளைகள்? இந்த வாய்ஸ். எஸ் சார். ஆ. எஸ் சார். அலிசா கலம்புல எப்படி? ரைனிங் மழை ஆகும். விட்டு விட்டு பெய்யுது. ம். கலம்புல எங்க அலிசா? மட்டக்கோலியா. ம். சார் கொஞ்சம் இருங்க. எனக்கு வந்தது. கொஞ்சம் பெரிய ஒரு வீடியோ எனக்கு கொஞ்சம் பார்ப்போம். ஓகே சார். கொஞ்சம் பாருங்க. ஃபுல் விஷயம் பெரிய ஒரு பாடம். சும்மா என்ன என்ன சொல்றான்னு பார்ப்போம். கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு. ஓகே. ஓகே சார். ஓகே சார். நாங்களும் ஸ்கூல்ல இதுதான் சார் இன்னைக்கு படிச்சோம். அதான் படிச்சீங்க. ஓகே, ஒன் பொருள். ஓகே.
அப்போ இன்னைக்கு நல்லா விடைகள்லாம் சொல்லுவா. கேள்வி கேட்டால் சொல்ல இயலும் தானே அலிசாவுக்கு? கேக்குதா பிள்ளைங்க சவுண்ட்ஸ்? இல்ல இல்ல சார். நோ சார், கேக்குது சார். கொஞ்சம் இது இல்லை, இதில் பிள்ளைகள் அந்த இருங்க, கொஞ்சம் இருங்க பார்ப்போம். இன்னும் மிஸ் ஆயிடுச்சு பிள்ளை எனக்கு அது இது. வீடியோ ஒர்க் பண்ணதில்ல பிள்ளையார். ம் I don't know why. கட்டுச்சிக்கி லேர்னிங் கம்ப்யூட்டர் ஸ்கூலுக்கு போக பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே அந்த ஸ்கூல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பசங்களுக்கு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூல்ல நிறைய நேரம் இருக்கிறது ரொம்பவே பிடிச்ச விஷயம். பசங்களுக்காக ஸ்கூலும் நிறையவே யோசிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸை அடிக்கடி கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல டீச்சர் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை பத்தி தான் பசங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. விளங்குது ஸ்க்ரீன்? விளங்குது சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஸ்கூல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்றோம். அந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு கத்துக்க நிறைய இருக்கு. சார், அது என்ன ப்ரோக்ராம்? குழந்தைங்களா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இல்லைன்னு. ரொம்ப நாளா கம்ப்யூட்டர் எடுத்துட்டு வர்றதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஸ்கூலுக்கும் கம்ப்யூட்டர் வர போகுது. நாளைக்கு கம்ப்யூட்டரோட எல்லா அரேஞ்ச்மெண்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் கம்ப்யூட்டர் கத்து தர போறோம். ஐ சூப்பர்! நம்ம ஸ்கூலுக்கு கம்ப்யூட்டர் வரப்போதா? சூப்பர்! நான் இது வரைக்கும் கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ணதே இல்ல. கம்ப்யூட்டர்ல நிறைய வேலைகளை செய்யலாம்ல. எனக்கும் கம்ப்யூட்டர் கத்துக்கணும் போல ஆசையா இருக்கு. ஹை, கம்ப்யூட்டர் எல்லா ஸ்கூல்லயும் இருக்கும். இப்ப நம்ம ஸ்கூலுக்கும் வரப்போகுதா? இப்படி கம்ப்யூட்டரை பத்தி பேசி பசங்க எல்லாரும் ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க பேசிக்கிட்டாங்க. இப்போ கிளாஸ் ரூம்ல பசங்க சத்தம் அதிகமா கேட்டுச்சு. குழந்தைங்களா, சும்மா இருங்க. இந்த ப்ரோக்ராம் நாளையில இருந்து ஆரம்பம். இத பத்தி நோட்டீஸ் கூட நோட்டீஸ் போர்டுல போட போறோம். அப்படி சொல்லி சார் அங்கிருந்து போயிட்டாரு. கட்டு, சிங்கி, பண்டி, பூஷன் எல்லாருமே கம்ப்யூட்டரை பத்தியே ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏ, கம்ப்யூட்டர் வரப்போகுது, நாம கம்ப்யூட்டர் கத்துக்க போறோம். ஹே,
நம்ம எல்லாரும் கம்ப்யூட்டர் கத்துக்க போறோம். நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர் கத்துக்க போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும்ல? அடுத்த நாள் ஸ்கூல்ல பசங்க எல்லாருமே சார் கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ஸ்டூடெண்ட் புதுசா கட்டியிருக்கிற கம்ப்யூட்டர் லேப் கிட்ட நாம போறோம். எல்லாரும் லைன் பண்ணுங்க. அப்படி பசங்க எல்லாரும் லைன்ல நின்னாங்க. கம்ப்யூட்டர் லேப நோக்கி நடந்து போனாங்க. அது ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலுக்கு ஒரு ஏசியும் போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நிறைய கம்ப்யூட்டர்ஸும் இருந்துச்சு. அந்த புது கிளாஸ் ரூமை பார்த்து பசங்க முகத்துல சிரிப்பு தான் வந்துச்சு. வாவ், கம்ப்யூட்டர் லேப் எவ்வளவு அழகா இருக்குல்ல? பசங்க கம்ப்யூட்டர்ஸ்க்கு முன்னாடி போய் உக்காந்துட்டாங்க. எல்லாரோட கம்ப்யூட்டர் ஆன்ல இருக்கு. உங்களுக்கு கம்ப்யூட்டர் பத்தி என்னவெல்லாம் தெரியுமோ அதுல அப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஐயோ, அது எப்படி? எனக்கு கம்ப்யூட்டர் அந்த அளவுக்கு யூஸ் பண்ண வராது. ஒருவேளை ஏதாவது கெட்டு போச்சுன்னா? ஆமா, நீ சொல்றது சரிதான். கம்ப்யூட்டர்ல நம்ம தெரியாம ஏதாவது செய்யறதுக்கு பதிலா சும்மாவே உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். முதல் தடவையா நாம கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண போறோம். டீச்சர் நமக்கு சொல்ற வரைக்கும் நாம அமைதியா கம்ப்யூட்டரை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். யாருமே பேசக்கூடாது. உங்களுக்கு எவ்வளவு கம்ப்யூட்டர் பத்தி தெரியுமோ அதை எல்லாத்தையும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்க. சிங்கி கட்டு 2 பேரும் ரொம்ப கவனமா கம்ப்யூட்டரை பார்க்க ஆரம்பிச்சாங்க. சிங்கி அந்த கீபோர்ட கவனமா பார்த்தா. கம்ப்யூட்டரை புரிஞ்சுக்க அவ ஆரம்பிச்சா. கட்டுவும் கம்ப்யூட்டரை நல்லபடியாவே கவனிச்சான். அதுக்கப்புறம் அங்க அந்த மவுஸ கையில எடுத்துக்கிட்டான். இங்க பா சிங்கி, இத வச்சு நம்ம கம்ப்யூட்டரை ஈஸியா ஹேண்டில் பண்ணா. இது பேரு மவுஸ் நினைக்கிறேன். சிங்கி அவனுடைய கையில மவுஸ எடுத்தா. யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சா. கம்ப்யூட்டர்ல அந்த மவுஸால ஒரு ஏரோ மார்க் வந்துச்சு. இங்க பாரு சிங்கி, ஏரோ மார்க் வந்திருக்கு. இதோ இத வச்சுதான் கம்ப்யூட்டர்ல நாம கிளிக் பண்ணணும். சிங்கி அதே மாதிரி மவுஸ அங்க இங்கன்னு கிளிக் பண்ணிக்கிட்டு இருந்தா. அட, இது உண்மையிலே ஈஸியா இருக்கு. எனக்கு கம்ப்யூட்டர் தெரியுது. இன்னொரு பக்கம் கம்ப்யூட்டரோட பட்டனையே ஆஃப் பண்ணிட்டான் பண்டி. இந்த பக்கம் கம்ப்யூட்டரும் ஆஃப் ஆயிடுச்சு. ஐயோ, நான் கம்ப்யூட்டருக்கு எடுத்துட்டு போல. உடனே டீச்சர் பண்டி பக்கத்துல வந்தாரு. பண்டிய பார்த்து அவரு சிரிச்சாரு. பண்டி, நீ கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்ட, டேமேஜ் பண்ணல. ஆனா ஞாபகத்துல வச்சுக்கோ, கம்ப்யூட்டரை இந்த மாதிரி ஆஃப் பண்ண கூடாது. கிளீனா ஷட் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் டீச்சர் மறுபடியும் கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணி பண்டி கிட்ட கொடுத்தாரு. ஷட் டவுன் பண்றது எப்படி அப்படிங்கறதையும் கத்து கொடுத்தாரு. கம்ப்யூட்டர் ஷட் டவுன் ஆயிடுச்சு. மறுபடியும் கம்ப்யூட்டரை பண்டியை ஸ்டார்ட் பண்ணா. சார், கம்ப்யூட்டரை ஷட் டவுன் பண்றத கத்துக்கிட்டோம். ஆனா யூஸ் பண்ண கத்துக்கணும்ல? சார், கட்டு என்கிட்ட இந்த மவுஸ் பத்தி சொன்னா. இந்த மவுஸை வச்சு கம்ப்யூட்டரை ஈஸியா நாம யூஸ் பண்ணலான்னு. வெரி குட் கட்டு. நான் உனக்கு கம்ப்யூட்டரோட சில பேசிக்க சொல்ல போறேன். டீச்சர் சிங்கியோட கம்ப்யூட்டர்ல டிராயிங் பண்றதுக்கு பெயிண்ட ஓபன் பண்ணி கொடுத்தாரு. எல்லாருமே கம்ப்யூட்டர்ல பெயிண்ட் ஓபன் பண்ணுங்க. முறையா கம்ப்யூட்டர் கத்து கொடுக்கறப்போ முதல்ல மவுஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு நாம கத்துக்கணும். எஸ் சார், மவுஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சதானே கம்ப்யூட்டர்ல ஏதாச்சும் செய்ய முடியும். ரைட். எல்லாருமே வெவ்வேறு ஷேப் எடுத்து டிராயிங் பண்ண ஆரம்பிங்க. டீச்சர் அப்படி சொன்னதும் அவர் சொன்ன மாதிரியே பசங்களும் டிராயிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிங்கி ரொம்ப அழகான ஒரு வீட வரைஞ்சா. ரவுண்ட் ஷேப், ட்ரையாங்கிள் ஷேப், லைன் டூல் இப்படி எல்லாத்தையுமே பயன்படுத்தி இப்ப மவுஸ் யூஸ் பண்றது அவளுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. கடைசியில சிங்கி மவுஸை யூஸ் பண்றத நல்லாவே கத்துக்கிட்டா. பாத்தியா கட்டு, நான் என்னோட டிராயிங்க வரைஞ்சிட்டேன். நீ என்ன பண்ண? சிங்கி, எனக்கு இப்போ மவுஸ் யூஸ் பண்ண நல்லா வருது. நான் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டிராயிங் பண்ணிருக்கேன். இது யாருக்கும் புரியாது. ஆனா பிராக்டிஸ் நல்லா ஆயிடுச்சு. அத கேட்டு சிங்கி மட்டும் இல்ல, டீச்சர் மத்த பசங்க எல்லாரும் சிரிச்சாங்க. கட்டு, நல்லபடியா பண்ணாதான் உனக்கு பிராக்டிஸ் ஆகும். இப்படி கட்டு சிங்கி 2 பேருமே ரொம்ப நேரமா டிராயிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி மவுஸை எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத கத்துக்கிட்டான். இந்த கம்ப்யூட்டர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் 8 நாட்களுக்கு நடக்கும். யாருமே ஆப்சென்ட் ஆக கூடாது, சரியா? சார், எங்களுக்கு இன்னும் பிராக்டிஸ் வேணும். அப்படின்னா நாளைக்கு சீக்கிரமா வந்து டிராயிங் பிராக்டிஸ் பண்ணு. இப்படி இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்லயே கிளாஸ் டைமும் முடிஞ்சு போச்சு. கட்டு சிங்கி வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் கட்டு சிங்கி 2 பேரும் சத்து போட்டு அம்மாவை கூப்பிட்டாங்க. அம்மா, அம்மா, அம்மா. அப்பா வீட்ல தான் இருந்தாரு. அப்பா சொன்னாரு, கட்டு சிங்கி, என்ன ஆச்சு? எதுக்கு கத்துறீங்க? அப்பாவை பார்த்ததுமே கட்டு அப்பா கிட்ட இருந்த லேப்டாப்ப கேட்டான். அப்பா, உங்க லேப்டாப் கொடுங்களேன். லேப்டாப்? லேப்டாப் எதுக்கு வேணும்? இன்னைக்கு நாங்க கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டோம். அப்படியா கட்டு? ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கத்து தராங்களா?
இன்னும் இல்லப்பா. ஆனா எனக்கு மவுஸ் பழக பிராக்டிஸ் எடுக்கணும். ப்ளீஸ் உங்க லேப்டாப் கொடுங்க. அப்போ அம்மா அப்பாவோட கட்டுவோட பேச்சு கேட்டு அவங்க பக்கத்துல வந்தாங்க. கட்டு, பிராக்டிஸ் பண்ணதான் கம்ப்யூட்டர் நல்லபடியா கத்துக்க முடியும். ஆனா அதுக்கு நீ ஸ்கூல்ல தான் கத்துக்கணும். அப்பாவோட லேப்டாப்ல நிறைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல. ஆ, அம்மா, அப்பா அவருடைய எல்லா வேலையையும் கம்ப்யூட்டர்ல தான் பண்ணுவாருல்ல? ஆமா சிங்கி, அதனால தான் நீங்க 2 பேரும் ஸ்கூல் கம்ப்யூட்டர்ல நல்லபடியா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமா கட்டு சிங்கி, நீ நல்லபடியா கம்ப்யூட்டரை கத்துக்கிட்டேனா வீட்லயே நாம கம்ப்யூட்டர் வாங்கிக்கலாம். என்ன சரிதானே? ஆ, கண்டிப்பா. உண்மையாவா அப்பா அம்மா? ஏ! அப்படின்னா நாங்க ரொம்ப சீக்கிரமாவே கம்ப்யூட்டர் கத்துக்கிறோம். சீக்கிரமா கம்ப்யூட்டர் வாங்கலாம். இப்படி கட்டு சிங்கி 2 பேருமே ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் இருந்த அந்த 9 நாளும் கம்ப்யூட்டர் கிளாஸ நல்லபடியா அட்டென்ட் பண்ணாங்க. கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத கத்துக்கிட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு எங்களுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சார் அது கொஞ்சம் ஒன்னாவதுல இருந்து பாடலுமா? போறாங்களா? அது ஒன்னாவதுல இருந்து கொஞ்சம் பாடலுமா அத? முதல்ல இருந்து போடவா? ஓ சார், ஏன்? இப்பதான் ஜாயின் ஆனேன் சார். இப்போ வந்தீங்க. சரி, இன்னொரு நாளைக்கு போடுவேன். எல்லாம் பார்த்துட்டாங்களேம்மா. ம், உங்களுக்கு நான் அந்த வீடியோ லிங்க் அனுப்பி விடுறேனா? ம், இதுமா இன்னொரு வீடியோ உண்டா? இன்னொரு வீடியோ ஒன்று இருக்கு. அது வந்து அதுதான் ஓப்பன் ஆகுது இல்லை எனக்கு. சரி, அண்ணா போட்டு விடுறேன். ரைட், பிள்ளைகள் இப்போ பார்த்தீங்க தானே, இப்போ லேப்பில் இவ்வளோ அழகா இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும்னா. ம் ம் இப்போ நான் வந்து ஹார்ட்வேர் பற்றி பார்த்தீங்கன்னா. ம் ரைட் ரைட் இன்றைக்கி போடுங்க. அடுத்தது எழுதுங்க பிள்ளைகள். ம் ரைட் இப்போ போடுங்க. கணினி வன்பொருட்களை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்க சந்தர்ப்பங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எழுதுங்க. அதாவது கணினி வன்பொருட்கள் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னா சொல்லுங்க பாபு. இப்போ நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு எங்களை பல பிரச்சனைகள் வரும் தானே? என்ன பிள்ளையா? ம் லேப்லேயும் சரி, வீட்லேயும் சரி, சார், சாஃப்ட்வேர்லையும். எஸ் ஜீனத் ஃபரா, சொல்லுங்க. கிளாஸ் கட் ஆகிட்டு சார். கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் குறையில போடுவீங்களா? போட்டுருந்தேன். சரி சரி, போட்டுருந்தேன். போட்டு விட்றேண்ணா வீடியோ. ஓகே ரைட். கொஞ்சம் இதை கொஞ்சம் எழுதிட்டு பார்ப்போமா? 8:45 மாதிரி போட்டு விட்றேன் திருப்பி. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ம் ரைட், எல்லாம் எழுதுங்க. ம் அலிசா, சார். எழுதுவோமா? மரியம், அஸ்ஃபா, அப்சால், ஓகே சார். நல்ல பிள்ளைகள். தஸ்வின் எப்படி? சார் நல்லா இருக்குது சார் கிளாஸ். ஆ ஓகே, நல்ல பிள்ளை. படிக்கணும். தஸ்வினை போன காலம் வந்தீங்க தானே தஸ்வின்? சார் போன கிழமை சார் எக்ஸாம் இருந்துச்சு சார், அதனால கொஞ்சம் வரலாம் போயிடுச்சு சார். இட்ஸ் ஓகே தஸ்வின். ரைட், சரி சரி. நீங்கள் நல்லா படிக்கிறபடி எந்த பாடமே நடக்கல சார், சிட்டி பாடம். அஸ்ஃபாக்கு நடக்குது இல்லைண்ணா? சரி, நான் கொடுக்குற நோட்ஸ் எல்லாம் எழுதிக்குங்க. சரியா? நான் கொடுக்க சரியா கேள்வியெல்லாம் எழுதி கொண்டு நான் உங்கள் பேப்பர் தான். சிறுபிகா லேட்டாக தான் வந்திருக்கு போல. சிறுபிகா, சார் கவரேஜ் ப்ராப்ளம் சார். ஆமாம், ஹெவி ரெய்னிங் தானேண்ணா? சரி சரி, எங்கடா காணான்னு பார்த்தேன் சிறுபிகா. சிறுபிகா, நம்ம இந்த வந்து கணினி வன்பொருட்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற சந்தர்ப்பத்தை பார்க்குறோம். அப்படின்னா பாருங்க, அதாவது இங்கே பாருங்க. இப்போ வந்து நம்ம இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களே. இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அஹ், இந்த கரண்ட் பவருக்கு தானே, பவர் ஐ பவரேஜ்னுவோம். இருந்த வாக்கில் ஐ பவரேஜ் வந்து எங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் என்ன செய்யும், அடிச்சு அந்த உடஞ்சிரும். அது என்ன சொல்கிறது, அடிச்சுட்டு போயிடும்னு சொல்லுவாங்க வீட்டில். ஐ வால்டேஜ் வந்தா.
மெஷின் என்ன செய்யும், அந்த பவர் வந்து டக்குன்னு பிளாஸ்ட் ஆகும்னா ஃப்ளக்கெல்லாம் விளங்குதா? இப்போ 230 MB தேவையான கரண்ட்ல நம்ம 240 அடிச்சா என்ன நடக்கும்? ம் மற்றது வந்து எங்க ஃபேன் வெடிச்சிரும் சார். வெடிச்சு, ஆமாம் வெடிச்சிரும் தம்பி. அதே மாதிரி எங்கள்ட மெஷின் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள சில மெஷின் வந்து புது மெஷின்ஸ் எல்லாம் இப்போ கம்ப்யூட்டர்ஸ்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் பழசாக தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், விடிய விடிய ஆன் பண்ணிக்கிட்டு சார்ஜரில் போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும், எங்கள்ட ஃபோன் வந்து ஃபோனில் எங்கள்ட லேப்டாப்னு சொல்லி ஃபோனும் சரி தொடர்ந்து சார்ஜில் போனால் அந்த ஹீட்டாகவே இந்த எங்களோட சர்க்கியூட் வந்து வெடிச்சிரும். சரியா? மற்ற எங்களோட சாமான்களை களவு எடுத்துகிட்டு போவாங்க சிலவங்க, என்ன மவுஸை களவு எடுத்துகிட்டு போவாங்க, கீபோர்டு எல்லாம் களவு, அதுக்கு அது ஒரு அச்சுறுத்தல் எங்களுக்கு, இது அச்சுறுத்தல். அதாவது கணினி வன்பொருள் தீங்கு ஏற்படுறதுக்கு சில முக்கிய சந்தர்ப்பம் கீழே குறிப்பிட்டப்படுறது. அதாவது கணினி வன்பொருள்களின் பாதுகாப்புக்கு, அதாவது கணினி வன்பொருள் பாதுகாக்கணும். நம்ம பாதுகாக்கணும், ஒழுங்கா மெயின்டைன் பண்ணணும்னா கணக்கு எடுக்கிற இடத்துல எடுத்து சாமான்களை வைக்கணும்னா எடுக்கிற சாமான் எடுக்கிற இடத்துல வைக்கணும், அழகா மூடி வைக்கணும், க்ளாக் பண்ணணும் லைவ் என்ன. சரி, மற்றது அந்த லேப்டாப்பை சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வேலை செய்யக்கூடாது, லேப்டாப் முன்னுக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, கம்ப்யூட்டர் முன்னுக்கு தண்ணி குடிக்கக்கூடாது, கம்ப்யூட்டர் முன்னுக்கு சாப்பிடக்கூடாதுன்னா கவனமாக இருக்கணும்னா பூச்சியெல்லாம் போயிட்டு கம்ப்யூட்டருக்கு போயிட்டு கூடு கட்டி மெஷின் உடஞ்சிரும், பழுது அடைஞ்சிரும். சரியா பிள்ளைகள்? இந்த மாதிரி முக்கியமான பிரச்சனையை தான் அச்சுறுத்தல் வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள். ம், சரியா அஸ்வின்? சரி சார். இது அப்படியே 1 2 3 4 போட்டு எழுதுங்க பார்ப்போம். இது 1 2 1 எழுதுங்க, 2 எழுதுங்க, 3 எழுதுங்க, 4 எழுதுங்க, 5 எழுதுங்க. சார் நோட்ஸா எழுதவா? நோட்ஸ் எழுதுங்க. எஸ், நோட்ஸ் எழுதுங்க. ஓகே சார். வெரி குட், எழுதுங்க. சார் எஸ். சார் நம்ம கிளாஸ்ல வந்து சார் அந்த கம்ப்யூட்டர்ல வந்து சார் அந்த போஸ்டர் ஒன்று உருவாக்க சொன்னாங்க சார். அதுல வந்து சார் டீம் ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க சார். அதுல வந்து நான் தான் சார் அந்த டீம்ல கேப்டனா இருந்த அந்த போஸ்டரை வந்து செஞ்சேன் சார். வெரி குட். இருக்கா வச்சிருக்கீங்களா? காட்டுங்க பார்ப்போம். இல்ல சார், அது வந்து ஸ்கூல்ல உள்ள கம்ப்யூட்டர்ல தான் சார் செய்ய சொன்னாங்க. சார் அப்படியா? வெரி குட்டா சார். எப்படி பெயிண்டில் எப்படி செஞ்சீங்க அதை? சார் அதை வந்து சார் அந்த ஆன்லைன் பிக்சர் இருக்குது சார். ஆ அதில் வந்து சார் போயிட்டு அதுக்கு அந்த போட்டோ ஒன்று எடுத்தேன் சார். அதுக்கு தேவையான போட்டோ எடுத்து சார் ம் அதுக்கு மேலே வந்து சார் டைப் பண்ணி சார் நீங்க சொல்லி கொடுத்தீங்க சார் அந்த எழுத்த பெருசாக்குறது வந்து சார், அந்த ஆ எழுத்த டிசைன் போடுறது வந்து சார், ஆ அந்த மாதிரி போட்டு கலர் பண்ணி சார் அந்த பிக்சரை அன்னைக்கு போட்டு சார் அது பத்தின நோட்ஸ் இங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்க சார். வெரி குட், சூப்பர், வெரி குட். அஸ்வின், ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. வெரி குட், வெரி குட். ஓகே, ஓகே. அடுத்த பாடம் வந்து வேர்ட் பாடம் தானே, அதில் நிறைய விஷயம் டைப் பண்ணுறது, பிக்சர் போடுறது, சவுண்ட்ஸ் போடுறது, அனிமேட் பண்ணுறதெல்லாம் சொல்லித்தரேன் 4வது பாடத்தில். ம் ஓகே ம் ரைட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க பார்ப்போம். அலிசா இங்கிலீஷில் எழுதுறீங்களா தமிழில் எழுதுறீங்க? நோ ப்ராப்ளம். இங்கிலீஷ்ல எழுதிட்டோம் சார். சார். நானும் இங்கிலீஷ் மீடியம் வீடியோ தான் சார். போடுங்க. ஹேண்ட் ரச்சால் தானே? சார். ரச்சால் மிச்ச நாள் காணலே நீங்கள். ரச்சல் தானே? சார். வேர் டிட் யூ கோ? சார் அம்மாட ஃபோன் கொஞ்சம் உடைஞ்சிட்டு. இப்போ ஓகேயா? இப்போ ஓகே. சரி. நான் எப்படி எக்ஸாம், எப்படி மார்க்ஸ் எப்படி ஐசிடி? ஐசிடிலயா? ம் நான் வந்து எங்களுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் டேர்ம் வைக்கல. தேர்ட் ம் செகண்ட் டேர்ம் எக்ஸாம்ல 75 மார்க்ஸ்.
வெரி குட் வெரி குட். ஹேண்ட் ஹேண்ட் வெரி குட். சரி, எழுதிட்டீங்களா பிள்ளைகள் இதெல்லாம்? நோ சார். ஓகே ரைட், எழுதுங்க எஸ் எழுதுங்க, நோ சார். ப்ராப்ளம். எஸ் லக்ஷ்மிதா. சார், கொஞ்சம் டைம் தாங்களே. தரேன், ஓகே தரேன், டைம் தரேன். ஓம் சார். லக்ஷ்மிதா, ஸ்கூலில் என்ன சிலபஸ் படிக்கிறீங்க? நாங்க இன்னும் ஒன்றும் படிக்கல சார். டீச்சர் வராங்க. ரைட், நோட்ஸில் ஒழுங்கா எழுதுங்க. ஓகே சார். ம் ஓகே சார், எழுதியாச்சு. சார், டன். தான். எழுதியாச்சு சார். அலிஸ் எழுதிட்டீங்களா? ஓகே. இங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுது உயர் மின்னோட்டம் கிடைப்பதுன்னா உயர் நேரம். இப்போ நம்ம இப்போ வளமையாக பிள்ளைங்க வீட்டில் கரண்ட் ஒன்று வரும் தானே, பவர் ஒன்று வரும் தானே. நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது பவர் ஒன்று வரும் தானே, வீட்டில் எல்லாம் பவர் எல்லாம் வரும் தானே. என்ன இது உயர் மின்னோட்டம்ன்றது அவங்களோட அந்த அந்த வீட்டிலேருந்து வரும் ஒரு மீட்டர் கரண்ட். மீட்டர் ஒன்று இருக்கு வெளியில், கரண்ட் மீட்டர் ஒன்று வரும் இருக்கும் தானே. மீட்டர் போர்டா சார்? ஆ மீட்டர் போர்டு. அதுல இருந்து பிள்ளைகள் வீட்டுக்கு ஒரு கரண்ட் ஒன்று வயர் வரும் தானே. வளமையாக கண்ட்ரோல் பண்ணி தானே வரும். வீட்டுக்கு வர லிமிட் பண்ணி தான் வரும் கரண்ட். இருந்து வாக்கில் போர்டில் ஏதோ சின்ன டெக்னிக்கலால் ஹை வோல்டேஜுக்கு உள்ள கரண்ட் வந்துடும். அப்போ வந்து நம்ம வீட்டுள்ள ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் போட்டிருந்துக்கலாம், சில நேரம் டிவி போட்டிருக்கலாம். அந்த டைம் அந்த மெஷின் எல்லாம் பழுதடைஞ்சிடும் அந்த டைம். புரிஞ்சா? ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா வளமே 230 வோல்டேஜ் பாய்க்கிற இடத்துல வந்து சில நேரம் வந்து 260 மாதிரி வந்துடும். அப்போ என்ன நடக்கும்? என்ன நடக்கும் பிள்ளை? எங்களை மெஷின் என்ன செய்யும்? போர்ட் அடிச்சு வெடிக்க. போயிருக்குமா? ஐயா வெடிச்சு போயிடும், பிளாஸ்ட் ஆகும். அந்த மாதிரி சிக்கல் தான் உயர் மின்னோட்டம்ன்றது. சார் எழுதிட்டோம் சார். அந்த வீடியோ நல்லது. போடுங்க சார் ஆ ப்ளீஸ், நான் ஆ பார்க்கல. அதை திருடர் வந்து களவெடுத்துட்டு போகிறான்னா அவன் திருடர்கள் வந்து என்ன செய்வாங்க? எங்களுக்கு எங்களோட வீட்டில் சரி, எங்களோட அதாவது கம்ப்யூட்டர்லாம் பெருமதியான சாமான்கள் தானே பிள்ளைகள். எப்படியும் 2 லட்சம் 3 லட்சம் வரும் தானே. ஏன்னா மவுஸ் எல்லாம் ஒரு 4000, கீபோர்டு ஒரு 6000 வரும், வெப் கேமரா, பிரிண்டர்ஸ், இதெல்லாம் களவெடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ணா அதுலேருந்து நம்ம கவனமாக இருக்கிறோம் என்ன பிள்ளைகள். ம் மற்றது கம்ப்யூட்டர் வந்து சில நேரம் உள்ளுக்கு ஃபேன், கம்ப்யூட்டர் வந்து நம்ம சில டைம் வந்து இது வெளியில் வச்சு ஒர்க் பண்ணுவான், வெயில் படும். என்ன சில நேரம் மழை நீர், அந்த மாதிரி சில பிரச்சனைகள் வர்ற சிக்கலை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி விஷயங்களை தான் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஓகே பிள்ளைகள். அப்போ இந்த மாதிரி கேள்வி கேட்டு எழுதானே உங்களுக்கு. அதனால எஸ் சார். கணினி வன்பொருள் பாதுகாக்க ரைட், வெரி குட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இங்கே பாருங்க பிள்ளைகள், உங்களை யூபிஎஸ் பார்த்துருக்குறீங்க எல்லாம்? யூபிஎஸ் ஆமா. பார்த்துருக்கீங்க? அது யூபிஎஸ் எதுக்கு பாய்க்கிறாங்க பிள்ளைகள்? சரி சார், நான் யூபிஎஸ் கண்டிக்கிறேன் சார். எங்கட சார் ஸ்மார்ட் போர்ட்ல பாய்க்க யூபிஎஸ் தான் சார் பாய் தெரியும். ரைட், ஸ்மார்ட் வெரி போர்ட் குட். ஸ்மார்ட் போர்ட் பாய்க்கு யூபிஎஸ் பாய்க்கிறேன் டிவி கரண்ட். ரைட், வெரி குட். அவர் பார்த்துருக்காரு, அப்சர் பார்த்துருக்காரு. வேற யார் பார்த்துருக்கீங்க யூபிஎஸ்? சார் எங்க வீட்ல இருக்கு. ஹேண்ட் வீட்டில் இருக்கிறோம். ரைட் ரைட், அவங்களோட வீட்டில் இருக்குது. சரி, இது வந்து இதுக்கு பாய்க்கிறேன்னா பிள்ளைகள், இப்போ நம்ம வந்து எப்படியுமே டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், சரி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் சரி, நம்ம பாய்ச்சிக்கிட்டு இருக்கப்போ இருந்தால் கரண்ட்
கரண்ட்டில் தான் கரண்ட்டை போட்டு தானே பாய்ப்போம் நம்ம மின்சாரத்தில் தானே இயங்குதுன்னா எங்களுக்கு கம்ப்யூட்டர்லாம் மின்சாரம் கரண்ட்டில் தான் இயங்குது. இருந்து அப்புறம் கரண்ட் பவர் கட் அடைஞ்சேன்னா மெஷின் ஆஃப் ஆயிரும்னா அப்போ நம்ம சில நேரம் அதில் நேரம் ஒரு ஏதாவது லெட்டர் டைப் பண்ணிக்கிட்டு இருப்போம், இன்விடேஷன் டிசைன் பண்ணிக்கிட்டு இருப்போம், முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருப்போம். அப்போ திடீர்னு கரண்ட் போனால் பவர் கட் ஆனால் எல்லாமே டக்குனு ஆஃப் ஆயிரும் தானே. அப்போ நம்ம நேரம் சர்வ் பண்ண மறந்துருப்போம், சில நேரம் சர்வாகவே இருக்காது. அப்போ அதுக்கு தான் யூபிஎஸ் யூஸ் பண்ணுறது. அப்போ அது பவர் கட் உடனே போன பிறகு என்னோடய மெஷின் ஆஃப் ஆகாது. ஏன்னா இந்த இந்த இப்போ யூபிஎஸ் வந்து என்ன கரண்ட்டை சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கூடுதலாக 5 மினிட்ஸ் இருக்கும். டக்குன்னு 5 நிமிட்ஸ்க்கு இடையில் நம்ம கம்ப்யூட்டரில் தகவல் எல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு கணக்கை ஷட் டவுன் பண்ணிடணும். இது வந்து எங்களுக்கு சேஃப்டியான ஒரு ஒரு இது ஒன்று, ஒரு என்ன சொல்கிற டிவைஸ் ஒன்று. சரியா? அது யூபிஎஸ் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான தேவைக்குரிய ஒரு சாதனம் ஒன்று, அதாவது பேட்டரி ஒன்று. சரி, அந்த பேட்டரி வந்து எங்களுக்கு என்ன பிள்ளைகள் விலங்குகளா? ரைட். இதை யார் எனக்கு இது ஆனா லேப்டாப்புக்கு சார் என்னத்துக்கு சார் இது மாதிரி நம்ம பொறுத்துறல்ல. லேப்டாப்புக்கு ஏன்னா லேப்டாப் பேட்டரி சார்ஜில் தானே இருக்கும் தம்பி. நம்ம வேண்டியதை சார்ஜ் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணி வச்சுக்குவோம் தானே. அது டிரெக்டாக கரண்ட்டில் வேலை செய்யாது தானே. ம் விளங்குதா? லேப்டாப்புக்கு தேவைப்படாது. ஏன்னா நம்ம அது பேட்டரி சார்ஜில் அதுக்குள்ளே பேட்டரி ஒன்று இருக்குது, லேப்டாப்புக்குள்ளே பேட்டரி ஒன்று இருக்குது. சரியா? சார்ஜ் பண்ணி பாய்க்கலாம். லேப்டாப் வேண்டிய இடத்துக்கு எடுத்துக்கிட்டு போய் பாய்க்கிறது. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வேண்டிய இடத்துக்கு எடுத்துக்கிட்டு பாய்க்கலுமா? டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பிள்ளைகள் வேண்டிய இடத்துக்கு போய் பாவிக்கலுமா? ஹெலிசா பாய்க்கலுமா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்? எஸ் 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 அஸ்வின், ஆமாம். லேப்டாப்பை மட்டும் லேப்டாப் டேப் இதுகளை தான் நம்ம வந்து என்ன செய்வோம், நம்மளுக்கு தேவையான இடங்களில் போயிட்டு நோட் புக் எங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் வித்தவுட் சார்ஜ் இல்லாமல் சார்ஜ் அதை கரண்ட்டுக்கு போடாமல் சார்ஜ் பண்ணிட்டு போய் பாய்க்கலாம். பஸ்ஸில் போய்க்கலாம், ட்ரெயினில் போகல. ம் ம் நம்ம யூஸ் பண்ணலாம். சார் இதை அஸ்வின் கொஞ்சம் வாசிங்க பாப்பா இதை. கணினிக்கு தடைப்படாத வளங்களினூடாக மின் வழங்கப்படுகின்றன. சடுதியாக மின்தடை ஏற்படும் போது இதன் மூலம் ஒரு குறைந்தளவு நேரத்திற்கு மின் தொடர்ந்து வழங்கப்படும். இதன் மூலம் கணினியில் செய்யப்படும் பயன்களை சேமித்து வைப்பதற்கும் கணினியை பணிநிறுத்தம் செய்வதற்கும் தேவையான அளவு கிடைக்கும். இதை வாசித்தீங்களா? கூடுதலான சரி சார். கூடுதலான மின்னோட்டம் பாயும் போது கணினிக்கு ஏற்படத்தக்க தீங்கை தவிர்க்கும். வலுவளங்கள் அளவில் பவர் சப்ளை யூனிட் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றது. எனினும் தற்காலத்தில் பயன்பாட்டு வசதிக்காக உருகிக்கு பதிலாக சிறு சுற்றுடைப்பான் எனும் சாதனம் பயன்படுத்தப்படுகின்றது. அடுத்தது வாசிக்கணுமா சார்? அதை வாசிங்க. மிகை ஓட்டம் பாய்தல் மின்னல் ஆகியவற்றிலிருந்து கணினியை பாதுகாக்கின்றது. உபகரணங்களுக்கு மிகையான மின்னோட்டம் பாய்வதை கட்டுப்படுத்தி மின்சாரத்தை புவித்தொடுப்பு செய்கின்றது. சரி, இப்போ பாருங்க பிள்ளைங்க, இது 3 டிவைஸ் இருக்குன்னா, ஒன்று யூபிஎஸ் இருக்குது, ஃபியூஸ் இருக்குது, சர்ச் எழுச்சி அந்த இருக்குன்னா அந்த எழுச்சி பாதுகாப்பு இருக்குது, சர்ச் ப்ரொடெக்ஷன். சரியா பிள்ளைங்க? இப்போ இது வந்து முதலாவது வந்து எங்களை கரண்ட்டை வந்து சர்வ் பண்ணி எங்களை மெஷினை பாதுகாக்கிறதுனா பிள்ளைங்க. அடுத்தது ஃபியூஸ் என்னதுக்கு இருக்குது தம்பி? ஃபியூஸ் எதுக்கு இருக்குது? சார் அது வந்து சார் அந்த யூபிஎஸ் எதுவும் சுட்டு போனா சார் அந்த ஃபியூஸை கழட்டிட்டு மாத்தினா சார் வேலை செய்யும் சார். அடுத்து இது எழுச்சி பாதுகாப்பு. அது வந்து சார் அந்த மிகையோட்டம் பாய்தல் மின்னல் ஆகியவற்றிலிருந்து சார் அந்த கணினியை பாதுகாக்கிறது சார். ரைட், ஓகே. உங்கள் மூணு பேரும் இந்த கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும். நான் மூணு பற்றினா ஒன்று சரியா? என்ன அபிஷேக், என்ன டவுட்?
ரைட். இங்க அடுத்தது பாருங்க பிள்ளை. அடுத்தது வாசிங்க பார்ப்போம். யாரு எலிஷா யாரு வாசிக்கவா சார்? எலிசா வாசிங்க இத. கணனி மிகையாக எலிசா வாசிங்க பார்ப்போம். கணனி மிகையாக வெப்பமாவதை இழிவளவாக்குவதற்கு செய்யத்தக்க செயல்கள். ம், அடுத்தது வாசிக்கவா? வாசிங்க. கணனியில் மிகையாக வெப்பமாகும் சாதனங்களின் மீது குளிர்த்தும் விசிறியை பொருத்தல். அதாவது இப்போ தெரிந்தானே பிள்ளைகள், ஃபேன் இருக்கு. ஏன் கூடுதலாக வெப்பம் வந்தா அந்த ஃபேன் போட்டால் அந்த கூல் ஆகும். என்ன ரைட். சார் அடுத்தது அஸ்வத்கவா அஸ்வா வாசிங்க பார்ப்போம். வாசிக்கவா? ஃபாத்திமா கொடுப்போமா? ஃபாத்திமா கொடுப்போம். ஃபாத்திமா நீங்க வாசிங்க. பௌதிக ஃபாத்திமா வாசிங்க. ஃபாத்திமா ஜெனீபா ஜெயினா ஃபாத்திமா ஜெயினா வாசிங்க. தூசிப்படிதல், மிகையான ஈரலிப்பு, மூச்சுத் தொல்லை போன்ற பௌதிக சேதங்களிலிருந்து பாதுகாப்பதற்காக கணினி ஆய்வுக்கூடத்தை துப்புரவாக வைத்திருத்தல் சிறந்த தீர்வாகும். அதற்காக நாம் பின்பற்றத்தக்க விடயங்களை பின்வருமாறு காட்டலாம். அவ்வளோ ஸ்பீடா வாசிட்டீங்க. என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்லியிருக்குதுல? நம்மளோட சூழல்ல இயற்கையான நம்மளோட சூழல்ல நடக்கிற அந்த பௌதீக சேதங்கள், அதாவது அந்த சூழல்ல நம்மளுக்கு காணப்படுற அந்த விலங்குகளாலேயோ அல்லது நம்மளாலேயோ அதாவது பிள்ளைகள் இப்போ லேப் வச்சுக்கோமே. லேப் சரி, வீட்டில் கம்ப்யூட்டர்ஸ் 2-3 இருந்தாலும் சரி, லேப் ஸ்கூலில் கம்ப்யூட்டர் 4-5 ஸ்மார்ட் போர்டு இருக்க இடத்துல வந்து அவன் கவனமாக இருக்கணும்னா சராஃப். அதாவது தூசி படக்கூடாது, ஏன்னா ஈரமாக இருக்கக்கூடாது, பூச்சி தொல்லை வரக்கூடாது. இதில் நம்ம கவனமாக இருக்கணும்னா என்ன தஸ்வின் ஸ்மார்ட் என்ன கணனியா ஹேண்ட். வந்து பௌதீக சேதங்கள் இருந்து பாதுகாக்கிறது. கவனமா இருக்கணும். ஏன்னா கம்ப்யூட்டர் எவ்வளோ விஷயம் படிக்கிறோம்னா, அதில் எவ்வளோ விஷயம் இருக்கு, எவ்வளோ விஷயம் படிக்கிறோம். கவனமா இருக்கணும்னா ரைட். எஸ். இங்க பாரு, அடுத்து எழுதுங்க பிள்ளைகள். கணனிய பௌதிக அஸ்வா வாசிங்க பார்ப்போம். அஸ்வா வாசிங்க. எப்போதும் வழிச்சீராக்கியை நீங்க கதைக்கிற என்ன என்ன ஆய்குடத்தில் துப்புரவாக வைத்திருப்போம். ஆய்குடத்தில் பாதனையை இல்லாமல் பிரவேசிப்போம். பூச்சிகள், எலிகள், விலங்குகள் ஆய்குடத்தில் புகுவதை தடுப்போம். ஆய்குடத்தில் உணவையும் பானத்தையும் தடுப்போம். இறைப்பிலமான வைத்திருப்போம். இப்படியெல்லாம் நீங்க செய்வீங்களா பிள்ளை? இதெல்லாம் செய்வீங்களா இப்படி? அதாவது ஏசி போட்டு. வெரி குட். இதெல்லாம் செய்யணும் சார். இதெல்லாம் சார் எஸ் குட். இந்த இதெல்லாம் நீங்க வாங்க ஸ்கூல்ல லேப்ல எல்லாம் செய்யணும். சார் அப்படி செய்வோமா? இதை எழுதிடுவோமா சார்? இன்னொன்று முக்கியமான விஷயம். 1 2 3 போட்டு பிள்ளைகள் எழுதிக்கொள்ளுங்க. அதை 4 எழுதிக்கொள்ளுங்க. கணினி பௌதிக சேதங்களிலிருந்து கணினிய பௌதிக சேதங்களிலிருந்து பாதுகாப்புன்னு போட்டு பிள்ளைகள் 1 2 3 4 எழுதிக்கணும். இது 1, இது 2, இது 3, இது 4. படம் வரைய தேவை எழுதிக்கொள்ளுங்க. ஓகே சார். சார் நம்பர் போட்டுக்கோ மத்த எழுதணும். ஆமா சீரபிக்கா நம்பர் போட்டுடுங்க. அவ்வளவு தண்ணியா எடுத்துச்சா? தண்ணி இல்ல, முழு போத்தலே முடிச்சு. ஒவ்வொரு நாளும் போத்தல் முடி. சரி 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 நானும் முடியும் வரைக்கும் விளையாடுகிறது. போகும்
இல்லாட்டி வாங்கட்டும். யாரு உடுப்புக்கு போடுறது? இது யாரோட மைக் ஆன்ல இருக்கு போல. சார் சிறுபிக்க சொல்லுங்க. சார் எங்களோட டீச்சர் ஐடி பாட டீச்சர் சொன்னாங்க நீங்க எது திருடினாலும் நீங்க மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொன்னாங்க சார். அப்ப நான் கேட்டேன் எப்படி டீச்சர் அப்படின்னு கேட்டேன்னா அவங்க சொன்னாங்க இங்க எங்கேயாவது சிசிடி கேமரா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. செட்லிங்க்கு மேல இருக்குமா சார்? சிசிடிவி கேமரா உங்களுக்கு பார்த்துருக்கீங்க தானே எப்படி இருக்கும்னு ஆமா பார்த்துருக்கீங்களா? அது ஆமா அப்படி இருந்தா மாட்டிக்குவீங்க. அப்படி போட்டிருந்தா சும் சரி, அப்படி எங்கேயாவது அந்த மாதிரி ஷேப்ல அந்த டிவைஸ் ஒன்று போட்டிருந்தா நீங்க களவெடுத்தா மாத்திக்குவீங்க. அப்படி இல்லை டீச்சர்ஸ் சில நேரம் எங்கேயாவது தெரியாம வச்சிருக்காங்களோ தெரியாது. ஆனா சார் நான் எங்கேயாவது இந்த அவங்க அவங்களோட ஸ்கூல்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதே. நான் சிறுவிக்கா சிசிடி கேமரா எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. சின்ன ரவுண்டா ஒயிட்டா இருக்கும். நீங்க இந்த டார்கெட் அது மாதிரி தான் வேற மாதிரி இருக்கா, அதே ஷேப் தான் இருக்கும். சார் இன்னும் அழுதல்ல சார். சாரி 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 சாரி. சார் தேக சாதனம்னா ஹார்ட்வேர் தானே சார்? இல்ல தேக்கஸ் மெமரி டிவைசஸ். நான் சும்மா அதை போட்டேன், நீங்க இதை எழுதுங்க. நம்ம 1 2 3 போட்டு எழுதிக்கோங்க. சிறுபி எழுதிட்டீங்க சிறுபி? சார் இன்னும் 2 இருக்கு சார். ம் ஓகே சார். ஓகே டன். இல்ல சார் கொஞ்சம் உங்களோட ஊர்ல மலையா சார்? மலை. சார் இங்கெல்லாம் வெயில் சார். வெயிலா? தலாவில சரியான அட மலை சார். ஈக்கேடா அடமலை. புரியுது சார். கவனம். இங்க தானே சார் கொத்மலை அணை கட்டி அங்கதான் இருக்கனா? சரி சரி. சார் கொத்மலை டேம். ஓகே சார். எழுதியாச்சு. ஓகே டன். எழுதியாச்சு. ஓகே சார் எழுதியாச்சு. ஓகே எழுதிட்டீங்களா? ஓகே வெரி குட். வெயிட். சார் ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். சரி ரைட். இப்போ புக் செய்வோமா சார்? ஒர்க் புக் செய்வோமா? ரைட் ரைட். ஒர்க் புக் எடு. நீ தந்தது அஸ்வா சார். நீங்க
எப்போது வலிச்சிருக்கேன் அதை எழுத சொன்னீங்க சார். அதை எழுதி அனுப்பிக்கிறேன் சார் செட்ல. அனுப்பிட்டீங்களா? பார்ப்போம். அஸ்வா அனுப்பியிருக்கா? வெரி குட். அஸ்வா அனுப்பியிருக்கது எல்லாரும் காட்டுறேனா? சார் இந்த கேள்வியை செய்யணுமா? இந்த கேள்வி செய்வோம், அந்த கேள்வியை செய்வோம் சௌரா. என்ன எழுத்து எப்படி இருக்கு அஸ்வாடா? அழகா அஸ்வா, எஸ் சார். என்ன எழுத்து எப்படி இருக்கு? ஆய்வுக்கூடத்து உணவையும் பானத்தை தவிர்ப்போம். நம்ப பண்ணலையா? பண்ணேன் சார். 4 5 காணாமே. நம்ப பண்ணல. எழுத்தெல்லாம் ஒரே அழகா வடிவ ஒரே மாதிரி எழுதுங்க. எழுத்து இப்போ கிரேட் 6 7 தானே, எழுத்தெல்லாம் கொஞ்சம் வடிவா எழுதுணும். இது என்ன எங்கிட்ட போயிருக்கு? லைனுக்கு எங்கிட்ட ஏன் போயிடுச்சு எழுத்தெல்லாம்? எங்கிட்ட போயிருக்கு? இதுகிட்ட போகக்கூடாது எழுத்து, சரியா? சரி சார். அழகா எழுதுங்க எழுத்த. உங்களுக்கு சொன்ன எக்ஸாம் நடக்க மாட்டோம் படிப்பிக்க நாங்களா சொன்னீங்க தானே ஸ்கூல்ல? சரி, ஓகே, குட். சரி பிள்ளைங்க பாருங்க. ரைட், இந்த கேள்வியை செய்வோம் பிள்ளைங்க. ஒர்க் புக் எடுங்க, பேஜ் நம்பர் சொல்லுங்க. பேஜ் நம்பர் அலிசா, பேஜ் நம்பர் 8. பேஜ் நம்பர் 8. கணனி தேக்க சாதனம் என்றால் இதுக்கு விட எழுதுங்க பார்ப்போம் எல்லாம். சார் இது 2ஆம் பாடத்திற்கு சார். இது நம்ம செய்யலையே, நம்ம செய்யாதனாலும் செய்வோம். நீங்க தான் ஞாபகப்படுத்துறீங்க. வெரி குட். செய்வோம் அதை. சார் பேஜ் நம்பர் ம் சார் இங்கிலீஷ் புக்ல வந்து 9ஆம் பக்கத்துல இருக்குது. ரைட் செய்யும். செய்யுங்க. ரைட் பிள்ளைகள், வேண்டாம் இந்த கேள்வி 2 எழுதிட்டு வீட்டில் ஹோம் ஒர்க்காக செஞ்சுட்டு வரீங்களா பிள்ளைகள்? அப்போ முடிப்போமா கிளாஸ்? சராஃப் விடிய சொல்லுங்க பாப்போம். கணினி தேக்க சாதனம் என்றால் என்ன? கணினி தரவுகள், தகவல்களை, செய்நிரல்கள் ஆகியவற்றை தேக்கி வைப்பதற்கு பயன்படுத்தப்படும் சாதனம் ஆகும். கணினி தேக்க சாதனங்களில் தேக்கி வைக்கக்கூடியவை யாவை? 5 உதாரணங்களை குறிப்பிடுக. படங்கள், ஆவணங்கள், காணொளிகள், போட்டோஸ், மெப்ஸ். வெரி குட், குட், வெரி குட். சரியா? அந்த சார் எலிஷாவும் செஞ்சுட்டேன் சார். ஹெலிசா சொல்லுங்க பாப்போம். நான் இங்கிலீஷ்ல தான் சார் எழுதிருக்கேன். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஆன்சர்ஸ் பாருங்க. வாட் இஸ் த ஸ்டோரேஜ் மெமரி? What Storage are the devices. computer storage devices? Example for data, information, and programs that can be stored in storage devices. What are the things that can be stored in computer storage device? List 5 examples.
video and animation, word processing software, operating system, voice and sound, documents. வெரி குட். ரெண்டு பேரும் சரியான ஆன்சர்ஸ் சொன்னீங்க. ஓகே பிள்ளைகள், மற்றவங்க எல்லாம் விளங்கிடுங்க. அதாவது என்ன, அதாவது ஆவணங்கள், படங்கள், காணொளிகள், குரல்கள் போன்ற தரவுகளை தேக்கி வைக்கும் சாதனங்களை கணினி தேக்க சாதனங்கள் எனப்படும். உதாரணம் வந்து என்ன, வேர்ட், பவர் பாயிண்ட், பிக்சர், டாக்குமெண்ட், என்ன பிள்ளைகள்? ம் சரி ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பகுதியை ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். அது பெரிய ஒரு பாடம். அதனால் நம்ம வந்து இப்போ வந்து கிளாஸை முடிப்போமா ஸ்டூடெண்ட்ஸ்? ஆமா சார். ஓகே அபிஷேக். சார். ஓகே ஓகே அபிஷேக். ஓகே 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 சார். பாய் சார். குட் நைட் சார். குட் நைட். காட் பிளஸ் யூ. பாய். லக்ஷ்மிதாவுக்கு விளங்கிச்சா தேங்க்யூ சார். ஹேண்டுக்கு விளங்கிச்சா படிச்சது? பாய் இந்துமிதா? சார். ஓகே தேங்க்யூ பாய் சார். பாய். ஓகே பாய். காட் பிளஸ் யூ. அடுத்த மண்டை